இந்த பாஜக ஒரு தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா, அண்ணாமலை, அவர் தான் அந்த தம்பி தான். நீங்க பேச்ச பாத்தீங்கன்னா இல்லைங்கண்ணா, அதாவதுங்கண்ணா நான் என்ன சொல்ற வர்றேங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி இருக்குல்லங்கண்ணா, அது வந்துங்கன்னா வர்ற 2026 தேர்தல்ங்கண்ணா 200 தொகுதியிலையும் டெபாசிட் கூட வாங்காதுங்கண்ணா. ஜனங்கள் அப்படியே பார்ப்பாங்க, ஏண்டா பாம்பாட்டியா இல்ல நீ வேற எதுவும் இது ரோட்ல எது குரலி வித்த காட்டுறவரா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக பொதுக்குழுவில் நீங்க நடந்தப்ப எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் தொடங்கி முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம், KP முனிசாமி, முன்னாள் எங்க பாடநூல் கழக தலைவர் அம்மா வளர்மதி எல்லாரும் பேசுறப்ப அந்த பொதுக்குழு பேச்ச டிவியில போட்டாங்க. எல்லாருக்கும் கோபத்தை பார்க்கணுமே, CV சண்முகம்லாம் ரத்தம் கக்கிடுவாராக்குன்னு பயந்துட்டேன் நான். என்னடா நீ தேமுக ஆளுமை நம்ம இது மேட்ரு எது முடிஞ்சிட போதியா, கொஞ்சம் பொரியா. 2026க்கு இன்னும் 15 மாசம் இருக்குங்க. ஏங்க இந்த தவறீங்க? கோவம் தாங்க முடியல. சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த டங்ஷன் இது வந்து பாராளுமன்றத்தில் உட்காருங்க அப்படிங்கிறாரு முதலமைச்சர். இந்த டங்ஷன் ஏன் கோவம். KP முனிசாமி பார்த்தா இங்க பாருங்க, 2026 உங்ககிட்ட காசு இல்லைனாலும் கடை வாங்கியாவது நீங்க கட்சி வேலை பாருங்க. கடை வாங்கி தோத்து போய் தலையில துண்டை போட்டு அம்புட்டு பேரும் பிச்சை எடுக்கிறதா? என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசுறாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஊருக்காரர் திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர், அவரு அன்பார்ந்த கழக தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நாம் அனைவரும் மிக கஷ்டப்பட்டு உழைத்து வேலை பார்த்து 2026 ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்காமல் நாம் ஓயக்கூடாதுன்றார். யாரு? அதிமுகவோட பொருளாளர், எங்க திண்டுக்கல் எங்க MLA. வஞ்சமில்லாத மனுஷன், உண்மை எதுவோ அதை தவிர வேற எதுவும் பேச மாட்டார். வேட்டியை பிடிச்ச ஒருத்தன் எழுத்து, என்னண்ணே என்னடா சொன்னேன், ஸ்டாலினை முதல்வர் ஆக்குறேன்னு சொல்லிட்டீங்கண்ணே, அப்படியா வளரிட்டேன்னா அப்புறம் யார சொல்றது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. யார சொல்றதுன்னு அவருக்கே வந்து எடப்பாடியை சொல்ல இஷ்டம் இல்ல, மனசு வரல, வாய் வரல. இப்படி இருக்கு அந்த கட்சி. அதனாலதான் இந்த பொதுக்குழுக்கு அவரை கூப்பிடல. அவர் வரல தெரியுமா அந்த பொதுக்குழுக்கு? ஏன் தெரியுமா? அங்கேயும் வந்து ஸ்டாலினை முதல்வராக்குவோம்னா ஐயோ 40,000 பேரை சோத்த போட்டு உட்கார வச்சிருக்கான், இவன் இங்க வந்து ஸ்டாலினை முதல்வராக்குறோம்னு பேசி விட்டாருன்னா என்னடா பண்றதுன்னு. இது ஒரு கட்சி. ஒரு மனுஷன் கோவப்படுறானாலே அங்க சரக்கு தீந்துருச்சுன்னா இருக்கும். பெண்கள் 2 குரூப்புகளுக்கு இடையில சண்டை வரும். தண்ணி லாரியில தண்ணி பிடிக்கிறப்ப நான் தான் முதல்ல கொண்டு வந்து வச்சேன், நீ வைக்கா நீ வைக்கா, நான் தான் வைப்பேன் அப்படின்னு. அதுல ஒரு அம்மா உன்னை பத்தி தெரியாது, உன் புருஷனை பத்தி தெரியாதுன்னு ஒரு அம்மா கத்துதுன்னா அங்க அதுக்கு சரக்கு இல்லைன்னு அர்த்தம். தண்ணி பிடிக்கிற இடத்துல உன் புருஷனை பத்தி எதுக்கு பேசுற? பொதுக்குழுல உங்க கட்சியினுடைய தீர்மானத்தை பத்தி பேசுங்க, உங்க கட்சியினுடைய வளர்ச்சியை பத்தி பேசுங்க, என்ன செய்ய போறன்னு பேசுங்க. கோவப்பட்டானாலே அவன்கிட்ட வந்து மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவன்கிட்ட எந்த சரக்கு இல்ல, அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. வள்ளுவர் தான் சொன்னார், இயலாமையினுடைய வெளிப்பாடுதான் கோபம். என் தங்க தளபதி அமைத்த அந்த வெற்றி கூட்டணி இருக்கு பாத்தீங்களா, அந்த கூட்டணியை பார்த்து அவங்களால ஜீரணிக்க முடியல. எந்த கட்சியும் வெளியே வரமாட்டேங்கிறாங்களேடா. நம்மளும் பிட்ட போட்டு போட்டு பிரிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தான். மது ஒழிப்பு மாநாட்டை திருமாவளவன் அங்கே விருதாச்சலத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். இது திமுகவுக்கு எதிரான மாநாடுன்னார். மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவுக்கே வந்து அழைப்பு கொடுத்துட்டாரு. நாங்க ஒரு 3-4 பேர் போய் பேசிட்டு வந்தோம். உடனே அதுக்கு அடுத்து அவர் அந்த அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவை அவர் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அதில் பேசிட்டாரு, திமுகவை எதிர்த்து பேசிட்டாரு. இது திருமாவளவன் திட்டமிட்டு செய்த செயல். எனவே திமுக VCK கூட்டணி உடைந்தது அப்படின்னா அடுத்த நாள் அறிவாலயத்தில் போய் தலைவருக்கு சால்வை போட்டு பேட்டி கொடுக்கிறாரு. திமுக சொல்லி ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிற அளவுக்கு நான் புத்தி கட்டவன் இல்ல, இது என் கட்சியினுடைய சொந்த பிரச்சனை. ஆனால் நாங்கள் கூட்டணியில் 2026 இந்த பிஜேபி என்ற அந்த மக்கள் விரோத ஆட்சி முடியும் வரை திமுக கூட்டணியை விட்டு திருமாவளவன் வெளியே வரமாட்டான் அப்படின்னார். போச்சா? அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பிட்டு போட்டு பார்த்தாங்க. கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிருச்சு. ஒன்னும் ஜெயம் இல்ல, கத்த வேண்டியதான். நம்ம படப்பை மனோரன் சொன்னாரு, புதுசா கட்சி ஆரம்பிச்ச நடிகரை பத்தி. விக்கிரவாண்டியில 2 கிழவிய பேசிட்டு இருக்குதுங்க டீ கடையில. ஏக்கா
நல்லாத்தான் இருந்துச்சு நம்ம ஊர். என்னைக்கு வந்து இந்த பாலா போன வயலு எங்கள் மாநாடு போட்டாங்களோ, இது வரைக்கும் விழுப்புரத்தில் வெள்ளம் வந்து கேள்விப்பட்டிருக்கியாக்கா? 65 வயசு ஆகுது எனக்கு. இது வரைக்கும் என் சர்வீஸில் இப்படி விழுப்புரத்தில் வெள்ளம் வந்து அந்த அம்மன் கோயிலோட சிலையெல்லாம் அடிச்சுட்டு போகுது, ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு போகுது. என் கண்ணால் இப்படி நான் பார்த்ததே இல்லை. ஏக்கா இப்படி நடக்குதுன்னா ஒரு கிளவி சொல்லுது, என்னைக்கு வந்து இந்த பாலா போன பயலு இந்த விக்கிரவாண்டியில் வந்து மாநாடு போட்டாங்களோ அன்னைக்கு விளங்காம போனதுதான் இந்த விழுப்புரம். நான் சொல்லப்பா, 2 கிளவிய பேசினதை ஒட்டு கேட்டேன் நான். பட்டூர் ஜபருல்லா எங்கன்னே தெரியல. நான் பேசுறேன் மட்டும் இந்த தண்ணி போடுற குரூப் பூரா ரைட்ல ஃபார்ம் ஆயிருது. என்ன வந்துடுறாரா, போய் போட்டு போய் காப்போம்டான்ட்டு அதுவும் கூடயே வேற பேசிட்டு இருப்பாங்க. சரி, அதையெல்லாம் பொருட்படுத்தாம பேசினதுனால தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளரா உங்க முன்னாடி நான் வந்து பேசிட்டு இருக்கேன். பட்டூர் ஜபருல்லா, இந்த ஊர் பேரை கேட்டோன்னே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. பேரறிஞர் அண்ணாவும் கவியரசு கண்ணதாசன் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ தொண்டர்கள்லாம் அண்ணாவை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ போகிறப்ப அண்ணா கேட்குறாரு, எந்த ஊர் நீங்கள்லாம் அப்படின்னு. நாங்கள்லாம் கரூர்லேருந்து வந்திருக்கோண்ணா அப்படின்னு. அண்ணா சொல்கிறாரு, எல்லாருமே கரூர்லேருந்து தான்டா வருவான் அப்படின்னு இருக்காரு. போனவங்கெல்லாம் என்னடா எல்லாரும் எப்படா கரூர்லேருந்து வர முடியும்? ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஊர் இருக்கேன். கரூர் இருக்கேன், திண்டுக்கல் இருக்கேன், மதுரை இருக்கேன், திருச்சி. எல்லாரும் கரூர்ல இருந்து வந்திருக்கான்னா வந்திருக்க 10,000 பேர் கரூர்காரனா அப்படின்னு அவன் தலையை பிச்சுட்டு போனேன். இன்னொரு குரூப் வந்திருக்காங்க. அண்ணா வணக்கண்ணா, நீங்கள்லாம் எந்த ஊர்? நாங்கள்லாம் மேலூர்ண்ணா. எங்கே கிளம்பி போகிறீங்க? இப்போ அண்ணனை பார்த்துட்டான், மேலூர் போகிறான் அப்படின்னு. எல்லாரும் ஒரு காலத்தில் மேலூருக்கு போய்த்தாண்டா அவன் அப்படின்னு இருக்காரு. எல்லாரும் மேலூருக்கு தான் போவாங்க. என்னன்னா, ஏண்டா மேலூருக்காரனே மேலூருக்கு போவேன், எல்லாரும் மேலூருக்கு போவோம்னு அண்ணா சொல்கிறாரு. என்னொன்ன அவங்களுக்கு புரியல. அப்புறம்தான் அண்ணா சொல்லியிருக்காரு, எல்லாருமே பிறக்கும்போது தாயின் கருவூர்லேருந்து தான் வருவான், அதனால தான்டா கரூர்லேருந்து எல்லாரும் வருவான்னு சொன்னேன்னாரு. எல்லாரும் செத்த பிறகு மேலூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே தான் போவாங்க, அதனால தான் எல்லாரும் மேலூருக்கு போவாங்கன்னு சொன்னேன் அப்படின்னாரு அண்ணா. அதுக்கப்புறம் கண்ணதாசன் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருந்தார். பாண்டிச்சேரியை பற்றி வேற பேசுகிறேன்னா, பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருந்தார். அங்கே வந்து ஒரு கார் திடீர்னு நின்றுச்சு. முன்னால் தண்ணியை போட்டு 2 பேர் படுத்து கிடக்கினார் ரோட்டில். போலீஸ்காரரே எழுப்புறாரு அவரை, ஏய் எந்திரா, நடு ரோட்டில் தண்ணியை போட்டு படுத்துக்கிட்டு எந்திரா அப்படின்றாரு. எந்த ஊர்ரா அப்படின்னு கேட்குறாரு அந்த குடியாரனை. அவங்க இருந்த ஊரை சொல்லவா, வந்த ஊரை சொல்லவா, பிறந்த ஊரை சொல்லவா அப்படின்னு இருக்கான். கண்ணதாசன் இதை அப்படியே பார்த்துட்டு உடனே போய் காட்டு ரோஜா படத்தில் பாட்டு எழுதணும்னு சொன்னோன்னே உடனே அதுக்கு பாட்டு எழுதினார் SSRக்கு. எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. உறவூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடியிருந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன் அப்படின்னு அந்த பாட்டு போகும். கடைசியா மேலூர் போவதற்கும் வேலை வரவில்லையடான்னு முடிப்பார். எதுக்கு இந்த நேரத்தில் இந்த பாட்டை சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? கண்ணதாசன் சொன்ன அத்தனை ஊர்ல இந்த பட்டூர் காணவே காண. பட்டூர் என்பது அவர் இந்த கழகத்திற்காக வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு மக்களுக்காக துன்பப்பட்டு அந்த பட்டூரிலிருந்து வந்த ஜபருல்லா இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கார். இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ரேடியோலையும் டிவியில என்ன சொன்னாங்கன்னா, இன்று மாலை 5 மணி முதல் செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும்னா இன்னைக்கு சொன்னாங்க. நான் நினைச்சேன் மாங்காடில் கூட்டம் இருக்க எப்படா நடக்க போகுதுன்னு நினைச்சேன்.
அந்த வானிலை அறிவிப்பே பொய்யாக்கி இத்தனை 1000 பேர் அற்புதமாக இங்கே ஒரு மாநாடு போல் அந்த கூட்டத்தை திரட்டி இருக்கக்கூடிய அன்பு தம்பி ஜஃபருல்லாக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். படப்பை மனோகரன் கலர் பார்த்தீங்களா? எங்க அப்பா பொண்ணு பார்க்க போறப்ப சொல்லுவாங்க, அந்த பொண்ணு சிவப்பா அழகா இருக்குமா, இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு வந்து கருப்பா இருந்தாலும் அழகா இருக்குமா. அது என்ன கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கு, சிவப்பா நல்லா இருக்கு, கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கு. அப்ப என்ன கருப்புன்னா இப்ப இருந்தா தான் அழகா? ஆனா நம்ம மனோகரன் கருப்பா இருக்கிறதுனால தான் அழகு. மனோகரனை சிவப்பா நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். உண்மையில அவங்க வீட்டில் இருக்க ஆளுகளே நீ வேற ஆளை மாறிட்டே முதல்ல வெளியே போயான்றாங்க. படப்பை மனோகரனுக்கு அழகே அந்த கலர் தான். அப்படி கருப்பு கலராக இருந்தாலும் மிக அற்புதமாக இயக்கத்திற்காக உழைத்து மேடையில் பேசும்போது எங்களையெல்லாம் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னே தெரில. மனோகரனே இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேச விட்டுருந்தா பின்னி படல் எடுத்திருப்பார். அவ்வளவு அருமையாக பேசிய படப்பை மனோகரன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளம் பேச்சாளர், நான் தான் அந்த தம்பியை மாவட்டத்தில், சென்னை மேற்கு மாவட்டத்தில் நான் தான் நடுவராக இருந்தேன். அந்த கோகுலை நான் தான் சிறப்பு பேச்சாளராக தேர்ந்தெடுத்து மாநில அளவிலான பேச்சு போட்டிக்கு அனுப்புனேன். அங்கேயும் நான் தான் தேர்ந்தெடுத்தேன். மண்டல அளவிலான பேச்சு போட்டியிலையும் நான் நடுவராக இருக்கப்போ தான் வந்து பேசினார். ஒவ்வொரு முறையும் தனித்தன்மையோடு பேசி அந்த தம்பியை அப்பயே நான் ஷோல்டரில் கையை போட்டு, தம்பி நீ திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சார பீரங்கியா நீ வருவடா, டே என் மேடையில் நீ ஒரு நாள் பேசுவடான்னு சொன்னேன். சொன்னது மாதிரியே இந்த மாங்காட்டில் ஜஃபருல்லா கோகுலை என் மேடையிலே உட்காந்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு கோகுல் மாதிரி 182 பிரச்சார இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் பேசிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கோகுல் இந்த மாதிரி அற்புதமான திட்டங்களை எல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பொதுக்கூட்டம். அவர் பார்த்தீங்கன்னா நேற்று கிறிஸ்துமஸ் விழாவில் நம்ம ஐயா நம்ம மாவட்ட கழகத்தின் செயலாளர் எனக்கு முன்னால் ரொம்ப அழகாக உரையாற்றி உங்களுடைய நெஞ்சங்களில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களின் பாதுகாவலர், எங்கள் அன்பிற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு சிறு குறு தொழில்துறை அமைச்சர், மாவட்ட கழகத்தின் செயலாளர், அவரை பார்த்தாலே எனக்கு பேரறிஞர் அண்ணாவை பார்த்த மாதிரியே இருக்கான். அண்ணாவும் இதே மாதிரி தான் இருப்பார், இதே மாதிரி வேட்டி கட்டிட்டு இதே மாதிரி குள்ளமான உருவான். ஆனால் அண்ணாவினுடைய அந்த செயல்பாடு, இன்று நாம் எல்லாம் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி ஆளும் கட்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அண்ணாவின் எளிமையும் பணிவும் அயராத உழைப்பும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமை அண்ணன் மாண்புமிகு தாமு அன்பரசன், இவரை பார்த்தா எனக்கு ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான் ஞாபகம் வரும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா, அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே என் தேவன், மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கொரு பேர் இருக்கும். கடமைன்னு பாடுவாரு. ஆனால் அன்னைக்கு அவர் எம்ஜிஆர் திமுகவில் இருந்ததுனால அவர் மனசில் இருந்த மூன்றெழுத்து திமுக, திராவிட முன்னேற்ற கழகத்தை மனதில் வச்சு தான் பேசினார். அந்த மூன்றெழுத்தை நெஞ்சில் தாங்கிய மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த உட்காந்துருக்கிற பின்னால் உட்காந்துருக்காங்க பாருங்க சகோதரிகள்லாம், அவங்கெல்லாம் இப்போ என்னை இப்படியே பார்க்குறாங்க. இவன் டிவியிலேயே 1.5 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆள் எப்போ பேசி முடிக்கிறது, இந்த சீலையெல்லாம் நம்ம வாங்கிட்டு போகிறோன்னா இந்த ஆளை எதுக்கியா கூட்டிகிட்டு வந்தாங்க, அதான் அமைச்சர் பேசிட்டார்ல சீலையை கொடுத்துட வேண்டியதானே, எதுக்கு இந்த ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்கன்ட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் நினைப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கே சகோதரிகள் அங்கேருந்து அவ்வளோ பேரும் கைதட்டுறதை பார்க்கும்போது சேலையை இந்த மீட்டிங் முடிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆனால் கூட வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு.
அதனால நீங்க முண்டி அடிச்சுட்டு வந்து வாங்கினா தான் இந்த சேலையை வாங்கணும்னு அவசியம் இல்லை. அண்ணன் வேற நான் பேச போறதுக்கு முன்னாடியே தயவுசெய்து வரிசையில் வாங்குங்க, தயவுசெய்து வரிசையில் வாங்கணும்னு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க, கிளம்பிடுவான். அவர் நன்றி வணக்கம்னு எப்படா சொல்லுவாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கல்யாண வீட்டில எல்லாம் சில சமயம் நாங்கள் பேச போவோம். கல்யாண வீட்டில் வாழ்த்துறை வழங்க கூப்பிடுவாங்க. அப்போ சோறு ஆயிருக்காது. அப்போ என்னைய கூப்பிட்டு பேச விட்டுருவாங்க. சோறு ஆகிற வரைக்கும் பேசினேன். கிச்சன்ல இருந்து நாங்கள் கை காட்டுவோம், முடிச்சிரு அப்படின்னா. அது மாதிரிலாம் பேசி பழகியிருக்கோம். இன்னைக்கு வந்து சகோதரிகள் அந்த சேலை வாங்கணுங்கிறதுக்காக எந்த முயற்சியும் நீங்கள் தள்ளு முள்ளு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என் தம்பி ஜஃபருல்லா உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து அந்த பொருள்களை உங்களுக்கு கொடுப்பார். திமுக காரங்க அப்படிப்பட்ட அன்புக்கும் பண்புக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுக்கு பெயர் போன ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நேற்று கிறிஸ்துமஸ் விழாவில் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் பேசினார். பிறப்பால் நம்மை வேறுபடுத்தக்கூடிய அந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக நான் வாழ்நாளில் உயிருள்ளவரை போராடி கொண்டே இருப்பேன் அப்படின்னு கிறிஸ்துமஸ் விழாவில் பேசினார். அது என்ன பிறப்பால? பிறப்பால் ஒரு மனிதன் இவனா அவனா இவனா, இந்த மதத்துக்காரனா அந்த மதத்துக்காரனா, இந்த ஜாதிக்காரனா அந்த ஜாதிக்காரனா என்று நான் இந்த ஜாதியில தான் பிறப்பேன்ட்டு எவனாவது ஆசைப்பட்டு பிறந்தானா? இல்லை இந்த கருப்பா இருக்கிற அப்பா அம்மாவுக்கு தான் நம்ம பிறக்கணும்னு நினைச்சவனாவது ஆசைப்பட்டு பிறந்தானா? அல்லது ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறக்கணும்னு எவனாவது விரும்பி பிறந்தானா? ஒருவன் பிறந்தது இந்த மதத்தில் இந்த ஜாதியில் என்பதற்காக அவனை வேறுபடுத்தி பார்க்க கூடாது. எல்லோரையும் சமூக நீதியோட சமத்துவமாக நடத்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். என் தம்பி சொன்னார், அத அற்புதமான செய்தி அது. இங்க பாருங்க, நம்ம இஸ்லாமியர் நம்ம பாய் இருக்காரு, அழகா தாடி வச்சு அப்படி குல்லா வச்சு ஜம்முன்னு இருக்காரு. அதே மாதிரி நெஞ்சில சிலுவை போட்டு ஒரு கிறிஸ்தவர் இருக்காரு. அதே மாதிரி விபூதி அடிச்சுட்டு ஜம்முன்னு ஒரு ஐயப் சாமி உட்காந்துருக்காரு. 3 பேர் இங்க உட்காந்துருக்கீங்களே, பக்கத்துல நீ ஏன்டா உட்காந்துருக்க? நீ வேற மதத்துக்காரனாச்சே, நீ எப்படி என் பக்கத்துல நிக்கலாம்னு இதுவரைக்கும் யாராவது நினைச்சமா? பக்கத்துல உட்காந்துருக்க, நீ என்ன ஜாதி? அப்படியா? தெரியவே இல்லை. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் உட்கார்ந்துருக்கவே மாட்டேன்டா. யாராவது நினைச்சமா? ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நம்ம எல்லாம் தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அற்புதமான இயக்கம். அதே மாதிரி எந்த ஜாதியில பிறந்தாலும் எவனாவது அவங்க அம்மா வகுத்துல ஒரு 15 மாசமாவது இருக்க முடியுமா? 15 மாசம். நான் எவ்வளவு பெரிய ஜாதி தெரியுமா? எங்க அம்மா வகுத்துல நான் 15 மாசம் இருந்துட்டு வரேன்டா. இருந்தா அவங்க அம்மாவும் அவுட்டு, நீயும் அவுட்டு. 10 மந்த்ஸ்லயே வலி வரும், இங்கிட்டு வலி வரும். வலி வராட்டி இன்ஜெக்ஷனை போட்டு வலியை கொண்டு வந்துடுவேன். அந்த 10 மாசத்துக்கு மீறி ஒரு 5-6 நாள் கழிச்சு சில பேர் பிறப்பேன். அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு தேதியெல்லாம் குறிச்சிருப்பாங்க. டிசம்பர் 23ஆம் தேதி உனக்கு புள்ள பிறக்கும் அப்படின்னு குறிச்சிருப்பாரு டாக்டர். அந்த தேதியில் பிறக்கலை. டாக்டர்கிட்ட போகிறாங்க, என்ன டாக்டர்? ஒரு ஊசியை போடுறாங்க, வலி வந்துருச்சா? வரல. இன்னொரு ஊசி, வலி வரல. 25ஆம் தேதி ஆகிப்போச்சு. கிறிஸ்துமஸ் அன்னைக்காவது பிறப்பானா? ஏசுநாதர் பிறக்கிற அன்னைக்கு வலி வரல. பார்ப்பாங்க, என்ன பண்ணுறது? அப்போ தான் டாக்டர் கேட்குறாரு, டேய் தேதி குறித்து எத்தனை நாள் ஆகுது? வாடா வெளியே. வகுத்தில் இருக்கும்போதே கணக்கில் ஃபெயிலா போறிய, நீ வாழ்க்கையில் வந்து என்னத்தை சாதிக்க போறன்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் எடுத்து போடுவாங்க. அவன் எப்படி வயிற்றுல இருந்தானோ அதே மாதிரியே கிடப்பான். அந்த அப்படியே டாக்டர் ஓங்கி சப்புன்னு ஒரு அடி விடுவாங்க. நர்சம்மா அழுக மாட்டேங்கிறான். கன்னத்தை பிடிச்சி நறுக்குன்னு கிள்ளி காதை பிடிச்சி முறுக்கணுன்னா அழுகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி சில பேர் 10 மாசம் கழிச்சு ஒரு 6-7 நாள் கழிச்சு பிறப்பான். இப்படி ஒரு குரூப் இருப்பேன். இன்னொரு குரூப் இருப்பான் பாருங்க, 7.5 மாசத்துலயே பிறந்துருவேன். அந்த அம்மா ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் வாங்க நின்றுகிட்டு இருக்கேன், வலிக்குது ஐயோ அம்மா அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்குள்ள கூட்டு போய் ஒரு 5 பேர் வைத்தியம் பார்த்து பிறந்துருவேன். ஐயோ இன்னும் 2.5 மாசம் கழிச்சு பிறக்கிற நாய் அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டு பிறந்துருச்சு அப்படின்ட்டு அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அந்த குயிக்கா பிறந்தவன் ஒரு கூட்டத்தில் போனா எதையுமே நடக்க விட மாட்டான். இல்லையோ நீ சீக்கிரம் முடிக்கட்டா
சேர வாங்க வேணாமா? பஸ் ஓட்டிட்டு போகிற ஒரு டிரைவர் ஓட்டியா சும்மா மாங்காட்டுக்கு 1.5 மணி நேரம் ஓட்டிட்டு வர்றேன். குன்றத்தூர்ல இருந்து மாங்காட்டுக்கு 1 மணி நேரமா ஓட்டுவேன். ஓட்டியா அப்படிமா வேகமா நடக்கணும். அவனுக்கு ஏதாவது தியேட்டர்ல உட்காந்தா படம் போடுறதுக்குள்ள போடுறா படத்தை அப்படிமா கத்தி குவிப்பேன். ஒரு ஹோட்டலில் போய் 2 இட்லியை சொல்லியிருப்பேன். வர்றதுக்கு லேட்டாகும்னா கத்துவான். அவங்க பூரா அப்படித்தான் இருப்பாங்க. இந்த 11 மாசத்துல பிறந்தவங்க பஸ் டிரைவரை கூப்பிட்டு மெதுவாக போகட்டும். இப்போ என்ன அங்கேயும் போய் சும்மா தான் உட்காந்துருக்க போகிறேன், இங்கேயும் சும்மா தான் உட்காந்துருக்கு. இது வேற யாரும் இல்லை, இந்த பாஜகவில் ஒரு தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அண்ணாமலை. அவர் தான், அந்த தம்பி தான். நீங்கள் பேச்சை பார்த்தீங்கன்னா இல்லைங்கண்ணா, அதாவதுங்கண்ணா நான் என்ன சொல்கிற வர்றேங்கண்ணா, இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி இருக்குல்லங்கண்ணா, அது வந்துங்கன்னா வர்ற 2026 தேர்தலுங்கண்ணா 200 தொகுதியிலையும் டெபாசிட் கூட வாங்காதுங்கண்ணா. ஜனங்கள்லாம் அப்படியே பார்ப்பாங்க, ஏன்டா பாம்பாட்டியா இல்லை நீ வேற எதுவும் இது ரோட்டில் எதுவும் குரலி வித்த காட்டுற வரேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுக்குழுவில் நீங்கள் நடந்தப்ப எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் தொடங்கி முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம், KP முனிசாமி, முன்னாள் எங்கள் பாடநூல் கழக தலைவர் அம்மா வளர்மதி எல்லாரும் பேசுகிறப்ப அந்த பொதுக்குழு பேச்சை டிவியில் போட்டாங்க. எல்லாருக்கும் கோபத்தை பார்க்கணுமே. CV சண்முகம்லாம் ரத்தம் கக்கிடுவாராக்குன்னு பயந்துட்டேன் நான். என்னடா நீ தேமுக ஆளுமை, நம்ம இது மேட்ரு எது முடிஞ்சிட போதியா, கொஞ்சம் பொரியா. 2026க்கு இன்னும் 15 மாசம் இருக்குங்க. ஏங்க இந்த தவறீங்க? கோவம் தாங்க முடியல. சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த டங்ஷன் இது பாராளுமன்றத்தில் உட்காருங்க அப்படிங்கிறாரு முதலமைச்சர். இந்த டங்ஷன் ஏயா போட்டு கோவம். KP முனிசாமி பார்த்தா இங்க பாருங்க, 2026 உங்ககிட்ட காசு இல்லைனாலும் கடை வாங்கியாவது நீங்க கட்சி வேலை பாருங்க. கடை வாங்கி தோத்து போய் தலையில துண்டை போட்டு அம்புட்டு பேரும் பிச்சை எடுக்கிறதா? என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசுறாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஊருக்காரர் திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர், அவரு அன்பார்ந்த கழக தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நாம் அனைவரும் மிக கஷ்டப்பட்டு உழைத்து வேலை பார்த்து 2026 ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்காமல் நாம் ஓயக்கூடாதுன்றார். யாரு? அதிமுகவோட பொருளாளர், எங்க திண்டுக்கல் எங்க MLA. வஞ்சமில்லாத மனுஷன். உண்மை எதுவோ அதை தவிர வேற எதுவும் பேச மாட்டார். வேட்டியை பிடிச்ச ஒருத்தன் இழுத்து அண்ணே என்னண்ணே என்னடா சொன்னேன், ஸ்டாலினை முதல்வர் ஆக்குறேன்னு சொல்லிட்டீங்கண்ணே அப்படியா வளரிட்டேன்னா அப்புறம் யாரை சொல்றது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. யாரை சொல்றதுன்னு அவருக்கே எடப்பாடியை சொல்ல இஷ்டம் இல்லை, மனசு வரல, வாய் வரல. இப்படி இருக்கு அந்த கட்சி. அதனாலதான் இந்த பொதுக்குழுக்கு அவரை கூப்பிடல. அவர் வரல தெரியுமா அந்த பொதுக்குழுக்கு? ஏன் தெரியுமா? அங்கேயும் ஸ்டாலினை முதல்வராக்குவோம்னா ஐயோ 40,000 பேரை சோத்தை போட்டு உட்கார வச்சிருக்கான், இவன் இங்க ஸ்டாலினை முதல்வராக்கணும்னு பேசிவிட்டாருன்னா என்னடா பண்றதுன்னு. இது ஒரு கட்சி. ஒரு மனுஷன் கோவப்படுறானாலே அங்க சரக்கு தீந்துருச்சுன்னா இருக்கான். பெண்கள் 2 குரூப்புகளுக்கு இடையில சண்டை வரும். தண்ணி லாரியில தண்ணி பிடிக்கிறப்ப இந்தா நான் தான் முதல்ல கொண்டு வந்து வச்சேன், நீ அப்பா வைக்கா நீ வைக்கா, நான் தான் வைப்பேன் அப்படின்னு. அதுல ஒரு அம்மா உன்னை பத்தி தெரியாது, உன் புருஷனை பத்தி தெரியாதுன்னு ஒரு அம்மா கத்துதுன்னா அங்க அதுக்கிட்ட சரக்கு இல்லைன்னு அர்த்தம். தண்ணி பிடிக்கிற இடத்துல உன் புருஷனை பத்தி எதுக்கு பேசுற? பொதுக்குழுல உங்க கட்சியினுடைய தீர்மானத்தை பத்தி பேசுங்க, உங்க கட்சியினுடைய வளர்ச்சியை பத்தி பேசுங்க, என்ன செய்ய போறன்னு பேசுங்க. கோவப்பட்டானாலே அவன்கிட்ட மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவன்கிட்ட எந்த சரக்கு இல்லை, அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. வள்ளுவர் தான் சொன்னார், இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் கோபம். அதனால அவங்களால என்ன செய்ய முடியல. ஏன் கோவப்படுறாங்கன்னா 3 காரணம். அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன் அதிமுக பார்த்து கோவப்படுறாங்க தெரியுமா? முதல் காரணம்,
நம்ம தலைவர் இருக்காரு, இந்த முகத்தை பார்த்தாலே அந்த குறுப்புகளுக்கு கோபம் கொப்புளிக்குது. இந்த அழகு முகம் பெண்களுடைய முகத்தில் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. நான் ஒரே பிள்ளை, ஒரே பொம்பளை பிள்ளை, எங்க அப்பா என்னைய கட்டி கொடுத்துட்டாரு, எங்க அப்பா சுகம் இல்லைன்னு பார்க்க போறதுக்கு என் புருஷன்ட்ட அந்த பஸ்ஸு காசு வாங்குறதுக்கு 1 மாசம் அந்த ஆள்கிட்ட கெஞ்சினேன். ஆனா இன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் நீ பாரியா, நான் எங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எப்படி போவ? எங்க அண்ணன் ஸ்டாலின் விடியல் பயணம் பஸ் விட்டுருக்காரு, எங்க அப்பாவை போய் நான் பாட்டு வந்துடுறேன். காசுக்கு என்ன செய்ய? உங்க அப்பாவுக்கு சாத்துக்குடி ஆரஞ்சு பழம்லாம் வாங்கி தரணும்ல. மாசம் 1000 ரூபா உரிமை தொகை போடுறாரு, நான் போய் வாங்கிட்டு வர்றேன்ட்டு ஒரு பெண்ணை சொந்த காலில் நிற்க வைத்த இந்த தலைவரை பார்த்து தான் முதல் கோபம். இந்த கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்லுவாங்க. இந்த முகம் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் அனைவருடைய மனசுலையும் ஆழமா பதிச்சிருச்சு. அது ஒரு காரணமா. 2வது காரணம் என்ன தெரியுமா? அடுத்த கட்ட தலைவர் உருவாயிட்டார். அதுதான் பெரிய அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோபம். இன்னும் 30 வருஷத்துக்கு இந்த கட்சியை அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு இளம் தலைவரை இந்த கட்சி உருவாக்கிருச்சுல்ல. அதை பார்த்து தான் அதிமுக இப்படி யாராவது ஒரு இளைஞர் இருக்காரா? எடப்பாடி தான் இளைஞர், எடப்பாடி தான் முதியவர், எடப்பாடி தான் எல்லாம். ஆபீஸ் மேனேஜர் அவர் தான், பியூனு அவர் தான் கிளார்க்கு, அவர் தான் கூட்டுறது, அவர் தான் தண்ணி மொண்டு வைக்கிறது, எல்லாம் ஒருத்தரும் கிடையாது. இன்னைக்கு அந்த கட்சிக்கு பேசுறதுக்கு பேச்சாளர்கள் கிடையாது. ஆனால் என் தம்பி உதயநிதி 182 இளம் பேச்சாளர்களை உருவாக்கி நாடு முழுவதும் கொண்டு போயிட்டார். அந்த அவருடைய வேகத்தை பார்த்து மிரள்றான். 3வது என்ன காரணம் தெரியுமா? 3வது என் தங்க தளபதி அமைத்த அந்த வெற்றி கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கூட்டணியை பார்த்து அவங்களால ஜீரணிக்க முடியல. எந்த கட்சியும் வெளியே வரமாட்டேங்கிறாங்க இல்லடா. நம்மளும் பிட்ட போட்டு போட்டு பிரிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தான். மது ஒழிப்பு மாநாட்டை திருமாவளவன் அங்கே விருதாச்சலத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். இது திமுகவுக்கு எதிரான மாநாடுன்னார். மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவுக்கே அழைப்பு கொடுத்துட்டார் அவர். நாங்கள் ஒரு 3-4 பேர் போய் பேசிட்டு வந்தோம். உடனே அதுக்கு அடுத்து அவர் அந்த அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அதில் பேசிட்டாரு, திமுகவை எதிர்த்து பேசிட்டாரு. இது திருமாவளவன் திட்டமிட்டு செய்த செயல், எனவே திமுக விசிக கூட்டணி உடைந்தது அப்படின்னா. அடுத்த நாள் அறிவாலயத்தில் போய் தலைவருக்கு சால்வை போட்டு பேட்டி கொடுக்குறாரு. திமுக சொல்லி ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிற அளவுக்கு நான் புத்தி கட்டவன் இல்லை, இது என் கட்சியினுடைய சொந்த பிரச்சனை. ஆனால் நாங்கள் கூட்டணியில் 2026 இந்த பிஜேபி என்ற அந்த மக்கள் விரோத ஆட்சி முடியும் வரை திமுக கூட்டணியை விட்டு திருமாவளவன் வெளியே வரமாட்டான் அப்படின்னார். போச்சா? அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பிட்டு போட்டு பார்த்தாங்க. கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஒன்றும் ஜெயம் இல்லை, கத்த வேண்டியதான். நம்ம படப்பை மனோகரன் சொன்னார், புதுசாக கட்சி ஆரம்பித்த நடிகரை பற்றி. விக்கிரவாண்டியில் 2 கிழவியை பேசிகிட்டு இருக்குதுங்க டீ கடையில். ஏக்கா நல்லாத்தான் இருந்துச்சு நம்ம ஊர், என்னைக்கு இந்த பாலா போன வயலு எங்கள் மாநாடு போட்டாங்களோ, இது வரைக்கும் விழுப்புரத்தில் வெள்ளம் கேள்விப்பட்டிருக்கியாக்கா? 65 வயசு ஆகுது எனக்கு, இது வரைக்கும் என் சர்வீஸில் இப்படி விழுப்புரத்தில் வெள்ளம் அந்த அம்மன் கோயிலோட சிலையெல்லாம் அடிச்சுட்டு போகுது, ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு போகுது. என் கண்ணால் இப்படி நான் பார்த்ததே இல்லை. ஏக்கா இப்படி நடக்குதுன்னா ஒரு கிழவி சொல்லுது, என்னைக்கு இந்த பாலா போன பயலுக்கு இந்த விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டாங்களோ அன்னைக்கு விளங்காம போனதுதான் இந்த விழுப்புரம். நான் சொல்லப்பா, 2 கிழவிய பேசினதை ஒட்டு கேட்டேன் நான். அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு இடத்துல நடந்தா தான் அந்த ஊருக்கு நல்லது நடக்கும். சாதாரண படிக்காதவங்க பேசிட்டு இருக்காங்க, எங்க ஊர்ல இப்படி ஒருத்தர் மாநாடு போட்டு வெள்ளத்துல எங்க ஊர் அழிஞ்சு போச்சுன்ட்டு. அந்த நடிகர் பேசுறாரு மாநாட்டில். என்ன பேசினார் தெரியுமா? MP3 ரெக்கார்டை ஆன் பண்ணி விட்ட மாதிரி புள்ளி விவர புலியாகவும் வரலாற்றை வரிசையாக பேசி கொண்டிருக்கக்கூடிய வரலாறு பேசக்கூடியவன் நான் அல்ல.
மறந்து போச்சு. எங்கள் கட்சியினுடைய கொள்கையின் முன்னோடிகள் யார் தெரியுமா? நேரம் அங்கே ஓடியாந்து ஒரு பேப்பர் எடுத்து, ஏன் கொள்கைய ஒரு கட்சி தலைவர் A4 சீட்ல எழுதி வச்சு வாசிக்கிறார். இதுக்கு பேர் கட்சியா? கொட்டும் மலையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணாவால் 75 ஆண்டு காலத்திற்கு முன்னால் உருவாக்கப்பட்ட கொள்கை பிடிப்பும் உள்ள இயக்கம் அது. தேர்தலில் போட்டியிடலாமா வேணாமான்னு ஓட்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட பேர் அதிகமா ஓட்டு போட்டதுனால தேர்தலில் போட்டியிடலாம் என்று முடிவெடுத்த கட்சி திமுக. இதுக்கெல்லாம் சவால் விட்டுக்கிட்டு ஒரு குரூப் இன்னைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், எங்களுடைய தாய்மார்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய மனதிற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இன்னைக்கு எங்கள் தலைவர் தங்க தளபதி இன்னைக்கு அவர்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். பேர்ல பேரு அருமையா, பொண்ணுக்கு சரஸ்வதின்னு பேர் வச்சிருப்பான், அந்த பிள்ளைய படிக்க வைக்க மாட்டான். சரஸ்வதின்னு பேர் வச்சிருப்பான், 1ஆம் கிளாஸோட நிப்பாட்டி இருப்பான். ஆனா இன்னைக்கு உண்மையான சரஸ்வதிகளை கல்லூரி வரைக்கும் படிக்க வைப்பதற்கு புதுமை பெண் என்ற திட்டத்தை கொடுத்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் 4 லட்சம் பெண்கள் கல்லூரியில் அதிகமாக சேர்ந்திருக்காங்கன்னா உண்மையான சரஸ்வதிகளை உருவாக்கிய தலைவர் எங்கள் தங்க தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். பெண்களை பற்றி எம்புட்டு பாட்டு, அடே அப்பா, பொம்பளைகளை பற்றி பழைய பாட்டெலாம் எப்படி பாடுவாங்க பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்களா? அடே அப்பா, பழைய எம்ஜிஆர் பாட்டெலாம் அவ்வளோ நல்லா இருக்கும். அடே வர்ணிச்சு வர்ணிச்சு பாடுவார். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடக்கி வைத்தாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய் அப்படிம்பாரு. சிவாஜி கணேசன் பாட்டு. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை, உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன், உதய நிலவே கண் துயில்வாயே, பாலும் பழமும் அப்படி பாடுவார். அதே சிவாஜி கணேசன் தான் ஒரு படத்தில் எப்படி பாடுவாரு? மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்து. பெண்களை பாராட்டுறவங்களும் அவங்க தான், பெண்களை திட்டுறது அவங்க தான். இன்னைக்கு ஒருத்தன் பாட்டு எழுதியிருக்கான், ஏ சில்லாஞ்சிருக்கியே என்ன கொள்ளுற அரக்கியே, ஏ சில்லாஞ்சிருக்கியே என்ன கொள்ளுற அரக்கியே, முன்னால நடந்து போய் உறைஞ்சு போட்டிய, பின்னால ஓடி வந்து ஒளிஞ்சு கட்டிய அப்படின்ட்டு ஏ சில்லாஞ்சிருக்கியன்னு பாடுறான். இன்னொரு பாட்டு பார்க்கணுமே, அடி வண்ணா கீழே வண்ணா கீழே சாஞ்சாடுறா சாயா கிளி அண்ணா கிளி வண்ணா கிளி, முன்ன வந்தாலே வெக்க வந்து மாமங்கிட்ட சொக்கி நின்னாலே, சிலுக்கி சிலுக்கி ஜிலும்னா சிலுக்கி சிலுக்கா நடந்தா தின்னாக்குதா. சிலுக்கி சிறுக்கி சிலுப்பி ஒரு பெண்ணை என்னென்ன வார்த்தை சொல்லணுமோ அம்புட்டும் சொல்றான். பெண்ணை பாராட்டுறதும் ஆம்பளையதான், பெண்ணை தூற்றுவதும் ஆண்கள் தான். சினிமாவில் இப்படி பெண்களை பாராட்டி தூற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம், ரோட்ல ஒரு பொண்ணு பைக்கில் போச்சுன்னா அந்த பொண்ணு நம்மளை ஓவர்டேக் பண்ணுச்சுன்னா உடனே பொம்போட புள்ள நம்மளை ஓவர்டேக் பண்றதா அழுத்து மாப்பிள அப்படின்ட்டு அந்த பிள்ளைய ஓவர்டேக் பண்றதுக்குள்ள அவருக்கு பொறுக்க முடியல. ரோட்ல ஒரு பெண் தன்னை கடந்து போவதை கூட பொறுக்க முடியாத இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தில் 22 மாவட்டங்களில் பெண்கள் கலெக்டரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது திராவிட மாடல் ஆட்சி செய்த மாபெரும் சாதனை. தமிழ்நாட்டில் இருக்க மாநகராட்சியில் 11 மாநகராட்சியில் பெண்கள் மேயரா இருக்காங்க. பாருங்க, ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா இங்க நின்றுட்டு இருந்தாரு, பரப்பிட்டாரு, அங்க இருக்காரு இன்ஸ்பெக்டர் ஐயா, ஜம்முன்னு அப்படி ட்ரெஸ் போட்டு நிக்கிறாரு. அவருக்கு பக்கத்திலே ஒரு பெண் போலீஸ், அந்த அம்மா அதே காக்கி பேண்ட் அதே காக்கி ட்ரெஸ் போட்டு பின்னால துப்பாக்கி வச்சிருக்கு. இதுதான் ரஷ்யாவுக்கு நம்ம ஆளுங்க போயிருக்காங்க ஒரு 2 பேர், நம்ம குரூப். நைட்டு 1 மணிக்கு ஒரு டாக்ஸி காட்டியிருக்கான். டாக்ஸி வந்துருச்சு, டாக்ஸி 2 பேர் ஏறி ஃபுல்லா தண்ணி போட்டிருக்கான். பார்த்தா ஒரு அழகான பொண்ணு டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கு.
இவங்க அந்த பிள்ளை அந்த பிள்ளை இவங்களுக்கு தண்ணி போட்டால் தான் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்களே. ஹலோ ஹவார் யூ அப்படின்னு இருக்காங்க. உடனே அந்த பிள்ளை ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. எப்படி நீங்கள் ஹவ் ஆர் யூ டிரைவிங் திஸ் கார் இன் த மிட் நைட், நடுநீசியில் கார் ஓட்டுறிய எப்படிமா அப்படின்னு கேட்குறான். உடனே எங்கள் நாட்டில் அப்படிலாம் ஆள்லாம் கிடையாது அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. மை கண்ட்ரி பீப்புள் ஆர் வெரி நைஸ், தே ஓன்ட் ட்ரபிள் மீ அப்படின்றது. இல்லை எங்களை மாதிரி இந்தியாவிலேருந்து வந்து எவனாவது ரூட்டை கொடுத்தான்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டுருக்கான். பட்டக்குன்னு அந்த பிள்ளை பாக்கெட்லேருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து இந்த பிடின்னு இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படியே. ஆமாம் போட்டுங்கம்மா, முதல்ல இறக்கி விடுப்பா, இது என்னடா உயிரோட இந்தியாவுக்கு போகக்கூடாது போல இருக்கு இந்த பிள்ளை அப்படின்னு. என் நாட்டில் எனக்கு ஆயுதம் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் பாதுகாப்பாக இருப்பேன்னு சொன்னிச்சு. ஆண்கள் கையில் இருந்த துப்பாக்கியை தந்தை பெரியாருடைய கனவை நனவாக்கி பெண்களை காவல்துறையில் பணியில் அமர்த்தலாம்ங்கிற ஜிஓல கையெழுத்து போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவர். இன்னைக்கு ஐஜியா டிஐஜியா எஸ்பியா டிஎஸ்பியா ஒரு பெண் வந்து அப்படி நிற்குது. வாப்பா அம்மா இறங்கி ஆக்கல, இறங்கி நிற்கிறான். லைசன்ஸ் எடுங்க, லைசன்ஸ் எடுங்க காட்டுறான். ஏன் பின்னால் பாக்கெட்டில் துப்பாக்கியை பார்க்குறான். போட்டுருச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்ட்டு. அவங்க சுட்டா ஒன்றும் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு கைகளில் சமைத்து கொண்டிருந்த கரண்டிகளை பிடுங்கி அவர்கள் கையில் புத்தகத்தையும் பேனாவையும் கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஒரு பெண் கையில் வெறும் குழந்தைகளுக்கு ஊட்டக்கூடிய பால் பாட்டிலும் அவர்களுக்கு துவைக்கிற துணி துவைக்கிற சோப்பும் அடுப்பங்கரையில் வேலை செய்யக்கூடிய பாத்திரம் பண்டங்களை விடுத்து ஒரு பெண்ணுக்கு துப்பாக்கியை கொடுத்து நாட்டை காவல் காக்க ஒரு பெண்ணால் முடியும் என்பதை சாதித்து காட்டிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஒரு பெண்ணுக்கு செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி, கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, வீரத்துக்கு கடவுள் பார்வதி. இந்த மூணுக்கும் பெண்கள் கடவுளாக இருந்தும் இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு கல்வி கிடைக்கல, ஒரு பெண்ணுக்கு செல்வம் கிடைக்கல, ஒரு பெண்ணுக்கு வீரம் கிடைக்கல. இதையெல்லாம் தடுத்து வைத்திருந்த ஒரு கருத்துக்கு பெயர் தான் சனாதனம். அந்த சனாதனத்தை முறியடித்து இந்த நாட்டிலேயே உண்மையான சரஸ்வதிகளையும் உண்மையான லட்சுமிகளையும் உண்மையான பார்வதிகளையும் உருவாக்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. எப்படி கலைஞர் உரிமை தொகை கொடுத்து லட்சுமிகளையும் புதுமை பெண் திட்டத்தால் படிக்க வைத்து சரஸ்வதிகளையும் போலீஸில் அவர்களுக்கு பணியமர்த்தி அவர்களுக்கு வீரத்தையும் கொடுத்து தெய்வங்களுக்கு நிகரான பெண்களை இந்த நாட்டிலே உருவாக்கிய திராவிட மாடல் ஆட்சியை வருகின்ற 2026 எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்கும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்று சொல்லி 200 தொகுதிகளில் வெற்றி பெறப் போவது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்,